புங்குடுதீவிலே மிகவும் மோசமான வருந்தத்தக்க அருவருப்பான நினைத்து வெட்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. 18 வயதான ஒரு இளம்பெண் கடத்திச் செல்லப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு மிக மோசமான முறையிலே கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கின்றார். இதை நினைத்து ஒரு தமிழ்நாட்டு முறையில் நான் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன், துயரமடைகின்றேன். இந்த சம்பவத்திலே தொடர்புள்ளவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் தப்பி போக முயற்சி செய்த பொழுது அவர்கள் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தம்பி துவாரகேசன் அவர்கள் ஒரு தகவலின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது வெள்ளவத்தையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறக்கூடிய முதல் சம்பவம் அல்ல. இப்படியே போனால் இது கடை சம்பவமாக இருக்க முடியாது. இன்று யாழ்ப்பாணம் முழுக்க, வடகிழக்கு முழுக்க பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் தொடர்ச்சியாக தெருவுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். காரணம், அரசியல் தலைமைகள் அல்லது அரசு நிர்வாகிகள் அல்லது போலீஸ் துறையினர் எங்கள் கடமையை சரியாக செய்யவில்லையோ என்ற சந்தேகம், ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே பருவாரியாக எழுந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு அனைத்துமே திட்டமிட்ட முறையிலே மாசுபடுத்தும் திட்டம் திட்டமிட்ட முறையிலே செய்யப்பட்டது நன்றாக தெரியும். அங்குள்ள இளைஞர்களை திசை மாற்றுவதற்கும் திருப்புவதற்கும் கலாச்சாரம் சீரழிப்பதற்கும் உரிய திட்டங்கள் அலரி மாளிகையிலே தீட்டப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மஹிந்தவின் சீடர்கள் மூலமாக அமுல்படுத்தப்பட்டது நன்றாக தெரியும். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு மஹிந்த வந்து விடுவார் என்ற கனவும் காணாதீர்கள். மஹிந்த வர முடியாது, வர விட மாட்டோம், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இன்று தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன், மனதார பாராட்டுகின்றேன். தயவு செய்து வாருங்கள், இன்னும் அதிகமாக வாருங்கள். நீங்கள் தெருவுக்கு வந்தால்தான் இந்த துர்நடத்தை, இந்த மோசமான நடத்தை, இந்த கொடூர ஆட்சி சிந்தனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். அரசு தலைவர்கள் இருக்கலாம், போலீஸ்காரர்கள் இருக்கலாம், நீதிபதிகள் இருக்கலாம், சட்டத்தரணிகள் இருக்கலாம், இருந்தாலும் கூட